ॐ नमो भगवते वासुदेवाय। 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 नारायणं नमस्कृत्य नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। भक्तिर्भवति नैष्ठिकी। 7வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். तेषां ज्ञानी नित्ययुक्ता एकभक्तिर्विशिष्यते प्रियो हि ज्ञानिनो अत्यर्थम् अहं स च मम प्रियः. திரும்ப சொல்லுங்க. தேசாம் இவர்களில் ஞானி முழு ஞானத்தை உடையவன், நித்திய யுக்த எப்போதும் ஈடுபட்டு, ஏக மற்றும் பக்தி தொண்டில், விசேஷதே விசேஷமானவன், பிரியமானவன், ஹி நிச்சயமாக, ஞானின ஞானிக்கு, அத்தியர்த்தம் மிகவும், அகம் நான், ச அவன், ச மேலும், மம எனக்கு, பிரியமானவன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஸ்தாபக ஆச்சாரியர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். திரும்ப சொல்லுங்க. இவர்களில் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன். ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன். பொருளுரை. துயரத்தில் உள்ளோர், கேள்வியுடையோர், வறுமையால் வாடுவோர், பரம ஞானத்தை தேடுபவர் என அனைவருமே ஜட விருப்பங்களின் எல்லா களங்கங்களிலிருந்தும் விடுபட்டு தூய பக்தர்கள் ஆகலாம். ஆயினும் அவர்களில் எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு பூர்ண உண்மையை அறிந்தவன் உண்மையிலேயே தூய பக்தனாகிறான். 4 வகையான மனிதரில் பூரண ஞானத்துடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன் என்று பகவான் கூறுகிறார். ஞானத்தை தேடும்போது நான் எனது பௌதிக உடலிலிருந்து வேறுபட்டவன் என்பதை ஒருவன் உணர்கிறான். அவன் மேலும் முன்னேறும்போது அருவ பிரம்மனையும் பரமாத்மாவையும் பற்றிய ஞானத்தை அடைகிறான். அவன் முழுமையாக தூய்மை அடையும் போது கடவுளுக்கு நித்தியமாக தொண்டாற்றுவதே தனது உண்மையான சொரூப நிலை என்பதை அறிகிறான். கேள்வியுடையோன், துன்பத்தில் உள்ளவன், ஜட வசதிகளை அதிகரிக்க விரும்புபவன், ஞானமுடையவன் என அனைவருமே தூய பக்தர்களின் உறவினால் தூய்மை அடைய முடியும். ஆனால் ஆரம்ப நிலையில் முழுமுதற் கடவுளை பற்றிய பூர்ண ஞானத்துடன் பக்தி தொண்டினை செயலாற்றுபவன் பகவானுக்கு மிகவும் பிரியமானவன். பரமபுருஷ பகவானின் திவ்ய நிலையை பற்றிய தூய ஞானத்தை அடைந்தவன் ஜட கலங்கங்கள் ஏதும் தொட முடியாதபடி பக்தி தொண்டினால் பாதுகாக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணன். ओम अज्ञानातिमिरन्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले
स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगणललिता श्रीविशाखाभितांश हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांत नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த பகவத்கீதாவில் மொத்தம் 18 அத்தியாயம். அதில் பொதுவாக நடுவில் 6 அத்தியாயம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. எல்லாமே முக்கியம்தான், பட் இருந்தாலும் இந்த நடு 6 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் லைக் ஒரு சாண்ட்விச்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 பிரெட் இருக்கும், பிரெட்டுக்கு நடுவில் ஒன்று வைப்பாங்க. பொதுவாக நிறைய பேருக்கு அந்த நடுவில் இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ இந்த பகவத்கீதையில் நடு 6 அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயங்கள். இந்த 6 அத்தியாயத்தில் பகவான் அவர் பற்றியும் பேசுகிறார், இந்த உலகத்தை பற்றி நிறைய பேசுவார். இந்த அத்தியாயத்தில் இதெல்லாம் வரும், இந்த உலகத்தை பற்றி வரும். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அத்தியாயத்தில் என்ன பேசுகிறாருன்னா, ஒரு 4 பேர் பகவான் நோக்கிய வரமாட்டாங்க அப்படிங்கிறார். அது அவரே பேசுகிறார், கிருஷ்ணரே சொல்லுவார். 4 பேர் அவங்க கோவிலுக்கும் போக மாட்டாங்க, பகவானை பற்றி பேச மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. 4 பேர் கேட்க மாட்டாங்க, 4 பேர் கேட்பாங்களாம். அதுவும் அந்த 4 பேர் யார்? அதுவும் கிருஷ்ணர் சொல்கிறார். ஆர்த்தோ திக்னாசுர் அர்த்தார்த்தி ஞானிச்சா பரதர்ஷபா அப்படிங்கிறார். அந்த 4 பேர் யாருன்னா, ஒன்று ஆர்த்தோ, கஷ்டத்தில் இருக்கிறவங்க. பொதுவாக கஷ்டத்தில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போவாங்க, கொஞ்சம் புத்தி இருந்தாலும் கோயிலுக்கு போவாங்க. திக்னாசுர் அப்படின்னா அவங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க, தெரிஞ்சுக்கணுன்னு. அது என்ன, இது என்ன, பகவான் இருக்காரா, இந்த உலகம் என்ன, விதின்னு ஒன்று இருக்கா, இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். திக்னாசுர். அர்த்தார்த்தி அப்படின்னா பணம் வேணும்னு நினைக்கிறவங்க. சில பேர் பண கஷ்டத்துலையும் கோயிலுக்கு போவாங்க, அது உண்டு. 4வது ஞானிங்கிறார் கிருஷ்ணா. அறிவு இருக்கிறவனு கோயிலுக்கு போவானா, அவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த 4 பேர் தான் போவாங்க. ஸோ இது பாகவத்தில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அகாமஹ சர்வ காமோவா மோக்ஷகாம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அந்த ஸ்லோகத்தில் என்ன, அக்காமன்னு ஆசையே இல்லை ஒருத்தருக்கு, அவர் வாழ்க்கையில் ஆசையே இல்லை. அக்காம சர்வ காமோ, பயங்கரமான ஆசை இருக்குது ஒருத்தருக்கு ஆசையே இல்லை, ஒருத்தருக்கு எக்கச்சக்கமான ஆசை இருக்குது. மோக்ஷகாமா, மோக்ஷம் வேணும்னு சில பேர் ஆசைப்படுறாங்க. அந்த ஸ்லோகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். புருஷம் பரம்னா புருஷோத்தமன், யாருன்னா கிருஷ்ணா. உனக்கு ஆசை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கிருஷ்ணாட்ட போயிடு அப்படிங்கிறான். அவர்கிட்ட போ, வேறு யார்ட்டும் போயிடாதுங்கிறாங்க. இது பாகவதம் சொல்கிற. அப்படின்னா ஒருத்தர்
தெரிஞ்சோ தெரியாமலே அந்த பெருமாள் தான் கதி அப்படின்னு நினச்சாலும் அவனுக்கு நல்லது தான், நினச்சாலும் நல்லது தான். பட் அது பத்தாது. ஜஸ்ட் லைக் ஒருத்தர் ஸ்கூலுக்கு போகிறாங்க, லீவு போடல, டெய்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க, கரெக்ட் டைம் போகிறாங்க, போகிறது நல்லது தான். ஆனால் அது பத்தாது, போனால் பத்தாது. படிக்கணுமே, வாத்தியார் சொன்னபடி கேட்கணும், அவர் சொல்கிறபடி பரீட்சை எழுதணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு போகிறது நல்லது, பட் பத்தாது. ஒரு கிளாஸில் பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், எல்லோரும் ஓகே எப்படியோ ஸ்கூலுக்கு வராங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் அதில் யாரோ ஒருத்தர் மட்டும் ரொம்ப உட்காந்து வாத்தியார் சொன்னபடி கேட்பாங்க. ஒருத்தர் மட்டும் நல்ல வாத்தியார் சொன்னபடியே கேட்பாங்க. அவங்க தான் பெஸ்ட் இருப்பாங்க, அவங்க தான் கிளாஸ் ஃபஸ்ட் அந்த மாதிரி வருவாங்க. ஸோ கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இங்கே சொல்கிற இந்த ஸ்லோகத்துலேயும் யார் ஒருத்தர் இந்த பக்தியில் ஈடுபடுறாங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவர் அப்படிங்கிறார். மம பிரியா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வருது பாருங்க, மம பிரியா. இந்த மம பிரியாங்கிற வார்த்தை பகவத்கீதையில் நிறைய இடத்துல வரும். 12வது அத்தியாயத்தில் நிறைய இடத்துல வரும், கடைசி அத்தியாயத்தில் வரும். மம பிரியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் பகவானுக்கு பார்ஷியாலிட்டி ஒன்றும் கிடையாது. எனக்கு பிடிக்கும்னு சொன்னால் இவர் பிடிக்காதுன்னு அர்த்தம்லாம் கிடையாது. கிருஷ்ணருக்கு பார்ஷியாலிட்டி கிடையாது. அது பகவான் இன்னொரு இடத்துல சொல்கிறார், நமே துவேஷோ ந அஸ்தி ந பிரியா. எனக்கு யார் மேலே துவேஷம் கிடையாது, எனக்கு இவன் ரொம்ப பிடிக்கும்னு கிடையாது. ஆனால் நான் தான் வேணும்னு ஒருத்தன் வரும்பொழுது அவனை பார்த்துக்குவேன். கிருஷ்ணர் சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே பார்ஷியாலிட்டி இருக்கும், நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும், நமக்கே தெரியாது. பார்ஷியாலிட்டின்னு புரியுது இல்லையா? ஸோ அது நமக்கு இருக்கும், பகவானுக்கு அது கிடையாது. ஈவன் கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லைங்க ஒருத்தருக்கு, பேச்சு சொல்கிறத நம்பிக்கையே இல்லைன்னு வைங்க, அவன் சும்மா ஊரை சுற்றுறான்னு வைங்க, பேச்சு சொல் ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கான். அந்த ஊருக்கு நடுவில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குன்னு வைங்க, பகவான் வந்து என்னை சுற்றுறான்னு எடுத்துக்குவாரான். இது பகவான். அவன் உண்மையிலே அப்படி சுற்றலை, அவன் ஏதோ ஊரை சுற்றுறான், சும்மா சுற்றிட்டு இருக்கான். பகவான் சரி ஏதோ 3 தடவை சுற்றிட்டான், சரி நம்மளை சுற்றி இருக்கான், அவனுக்கு எதாவது பண்ணும் பார்ப்பார். இது உண்மை. ஆக்சுவல் அவன் யாரு மேலேயும் துவேஷம் காட்ட மாட்டார். சொல்லப்போனால் பகவான் யாரையுமே ரிஜெக்டும் பண்ண மாட்டாரான். ரிஜெக்ட்னா புரியுது இல்லையா? வேண்டான்னு ஒதுக்குறதெல்லாம் கிடையாது. யாருமே ஒதுக்க மாட்டார். ஈவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை கூட ஒதுக்க மாட்டார். இது 12வது அத்தியாயத்தில் பேசப்படும். கிருஷ்ணர் கடவுளே இல்லைன்னு சொல்கிறான், அவனையும் ஒதுக்க மாட்டார். அவனை எப்படியாவது உள்ளுக்கு பார்ப்பார். இதுதான் பகவான், இதுதான் கிருஷ்ணா. அது மாதிரி. ஸோ அவரோட கருணை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கடினம். சிவபெருமானாலே புரிஞ்சுக்க முடியலைங்கிறாங்க, பீஷ்மராலையும் புரிஞ்சுக்க முடியலைங்கிறாங்க, யம தர்மராஜ் சொல்கிறார் புரியாதுங்கிறார். இந்த பாயிண்ட் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சம்டைம் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கலாம். அது ஏன் நடக்குது நமக்கு புரியாது, சட்டுன்னு புரியாது நமக்கு, சம்டைம் யோசித்தாலும் புரியாது. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்குதுன்னு அது பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கும். பிளான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த பிளான் நமக்கு புரியுமானா பிளாக் அண்ட் ஒயிட்டாக புரியாது. பிளாக் அண்ட் ஒயிட்டாக நமக்கெல்லாம் புரியாது, புரிஞ்சுக்க முடியாது, அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா இந்த உலகம் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட். இது பாகவத்தில் பேசப்படுது. வெட்டம் வெளிச்சமாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக புரியாது, டிஃபிகல்ட். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்குதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் நடக்காது, காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு மறுபடியும் வரேன். ஸோ இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணர் சொல்கிறார், பக்தன் இருக்கலே பெஸ்ட். ஏன் அப்படின்னா, ஒரு பக்தர் அப்படின்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் செய்வாராம், தனக்கு பிடிக்கும்னு செய்ய மாட்டாராம். இதுதான் டெஃபினேஷன். ஒரு பக்தன்னா இதுதான் டெஃபினேஷன். அவருக்கு என்ன பிடிக்கும்னு செய்ய மாட்டார், கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும்
அதுதான் செய்வார். அதுதான் பக்தன். பொதுவாக இந்த உலகத்தை நம்ம நிறைய பேர் நமக்கு என்ன பிடிக்குமோ போய் செய்வோம். பட் அது கிடையாது. நல்ல ஒரு உதாரணம் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு ஆக்சுவலாக சண்டை போட பிடிக்கல, ஆனால் கிருஷ்ணருக்கு பிடிக்குதா செய் அப்படிங்கிறார். அதுதான் சரணாகதிங்கிறது. சரணாகதினா எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதெல்லாம் சரணாகதி கிடையாது. இட்ஸ் ஓகே. கிருஷ்ணருக்கு எது பிடிக்குமோ அதுதான் செய்கிறது. அது கடைசியில் அர்ஜுனர் சொல்கிறார், கரிஷ்யே வச்சனம் தவா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். பகவான் மனசில் என்ன இருக்கோ அதை நான் செய்யணும்னு நினைக்கிறார் அர்ஜுனா. அதுதான் சரணாகதி. ஒன்று அதுதான் நம்மளை காப்பாற்றும். ஒரு ஆத்மாவை அந்த எண்ணம், அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் தான் நமக்கு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அதுதான் பாதுகாப்பு. எனக்கு பிடிச்சமா நான் செய்வேன்னா எனக்கு பிரச்சனை வரும். இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எம்டிக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செய்யணும். எனக்கு பிடிச்சமா நான் செய்வேன்னா எம்டி என்னை தூக்கிடுவார், அவர் வச்சுக்க மாட்டார். அவரோட ஆர்டர் தான் ஃபைனல். ஸோ யார் ஒருத்தர் கிருஷ்ணர் சொல்கிறபடி செய்கிறாங்களோ அவங்க தான் தூய பக்தர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் தூய பக்தர்னு அவங்க தான். அப்போ இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, ஒரு கஷ்டத்தில் கோவிலுக்கு வராங்க, இல்லை பணத்துக்காக வர்றாங்க, கவலையில் வர்றாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? அவங்கெல்லாம் அப்படின்னா அவங்களும் ஓகே பக்தர் தான், ஆனால் தூய பக்தர்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, கிருஷ்ணர் சொல்ல அவங்களே ஆக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிறார். அவங்களே ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் நாளில் இவங்க தான் பெஸ்ட். ஏன்னா அவங்க பகவான் சொன்னபடியே நடந்துக்கிறாங்க, அப்படியே நடந்துக்கிறாங்க. இது நீங்கள் மகாபாரதத்தில் பார்க்கலாம். பாண்டவர்கள் அவங்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஃபைனலாக எப்பவுமே கிருஷ்ணர் தான் கேட்பாங்க. கிருஷ்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது நாங்கள் செய்கிறோம். கிருஷ்ணரோட விருப்பம் தான் இவங்க விருப்பமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இதே கௌரவர் பக்கம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் அவங்க செய்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் மகாபாரதம் படிச்சிங்கன்னா வரும், துரியோதனுக்கு பல பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க நீ செய்கிற தப்புன்னு. பல பேர் சொல்லுவாங்க, கிருஷ்ணரே சொல்லுவார். அவங்க அப்பா சொல்கிறார், சித்தப்பா சொல்கிறார், அம்மா சொல்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் பல ரிஷிகள் துரியோதனன் சொல்லுவாங்க நீ தப்பு செய்கிறன்னு. எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் நான் செய்வேன். ஆக்சுவலி நமக்கும் அந்த குணமெல்லாம் இருக்கும். நம்ம வேறு யாரும் நினச்சிக்குவானா, அந்த துரியோதன குணங்கள் நமக்கு, எனக்கு என்ன பிடிக்கும் அதுதான் நான் செய்வேன். ஸோ கடைசியில் துரியோதனுக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு புரியும், அர்ஜுனுக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அர்ஜுனர் அந்த கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறேன், என்னோட இஷ்டமெல்லாம் தூக்கி போட்டார், அதெல்லாம் வேணாம் தூக்கி போட்டார் அவர். ஸோ இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணர் சொல்கிறார், மம பிரியா, என்ன நான் எப்படி பார்த்துக்கணும் அது மாதிரி அவனை பார்த்துக்குவேன். கிருஷ்ணர் அப்படியே சொல்கிறார், அப்படியே பார்த்துக்குவார். சொல்லப்போனால் அந்த கிருஷ்ணா இந்த பக்தனுக்காக எவ்வளோ வேலை பண்ணுவார் நம்மளால் சொல்ல முடியாது. இது மகாபாரதம் படிக்கும்போது புரியும். அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அந்த யுத்தம் 18 நாள் யுத்தம் நடக்குது. கண்டிப்பாக எல்லாருமே நைட் ஆனால் அந்த டயர்டில் தூங்கிடுவாங்க. இது ஒரு லீலை. ஆக்சுவலி எல்லோரும் தூங்குவாங்க, கிருஷ்ணர் மட்டும் தூங்க மாட்டாங்க. இவங்களை எப்படி காப்பாற்றணும்னு பார்ப்பாராம். அஃப்கோர்ஸ் பகவான் அவர் எழுந்திரிச்சு நின்று அவர் உட்காந்து யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது ஒரு லீலா, கிருஷ்ணர் மட்டும் இவங்களை காப்பாற்றணும்னு யோசிப்பாராம். அவர் அப்படி ஒர்க் பண்ணுவார். ஆனால் இவங்களாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு கிருஷ்ணா மேல் நம்பிக்கை, அவர் பார்த்துக்குவார், இட்ஸ் ஓகே, அவர் இருக்கார்ல பார்த்துக்குவார். அப்போ ஒரு டிவோட்டிக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இந்த உலகத்தில், வேறு யாருக்கும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணுங்கிற ஆசை நமக்கு இருக்குது, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. நான் பாதுகாப்பாக இருக்கணும், என் ஃபேமிலி பாதுகாப்பாக இருக்கணும், உலகம் பாதுகாப்பாக இருக்கணும், நமக்கு ஆசை இருக்குது. ஆனால் அந்த பாதுகாப்பு யார் கொடுப்பாங்கன்னா, கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், அவர் மட்டும்தான் கொடுப்பாராம், யாரும் கொடுக்க முடியாதுங்கிற. யாராலும் கொடுக்க முடியாது, தேவர்களும் கொடுக்க முடியாது. நீங்கள் பார்க்கலாம், ஈவன் ஹிரண்யகசிப்பு நரசிம்ம சதுர்தசி வருது அந்த 10 நாளில். அந்த ஹிரண்யகசிப்புக்கு வரம் கொடுத்தவர் யாருன்னா பிரம்மா. ஆனால் பிரம்மா காப்பாற்றினான்னு காப்பாற்றலை, பிரம்மா வரல.
ராவணனுக்கு சிவபெருமான் பல வரங்கள் கொடுத்தாரு, வந்து காப்பாற்றினாருன்னா வரல. அவர் வரல வரல. கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்கிறார், நான் மட்டும்தான் க்ஷேமான சேஃப்டினா பாதுகாப்பு. பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார், தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோக க்ஷேமம் வஹாமியாம் அகம். நான் தான் கொடுப்பேன், யாரும் கொடுக்க முடியாதுங்கிற, யாரும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த பக்தரால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும், வேற யாராலும் புரிஞ்சுக்க முடியாதுங்கிறான். ஏன்னா பக்தன் மட்டும்தான் அந்த புத்தி கொடுக்கப்படுது. பகவத்கீதையில் ஸ்லோகம் இருக்கு, ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் ஒப்பையாந்தி தே. கிருஷ்ணர் சொல்கிறார், பகவான் அந்த பக்தன் மட்டும்தான் புத்தி கொடுக்குறார், அதனால் அவங்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி இந்த உலகத்தில் இது உண்மை, எல்லா நாடும் அமைதி வேணும் பேசுகிறான். எல்லா நாடும் பேசுது. சம்டைம்ஸ் எல்லாம் ஒன்று கூடுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸ், தமிழ் எனக்கு தெரியல, யுனைடெட் நேஷன்ஸ்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. அப்படி ஒன்று வச்சுருக்காங்க. அமைதி வருமா? ஒரு அமைதியும் வரதில்லை. எல்லோரும் அமைதி வேணும்னு பேசுகிறாங்க, ஆனால் அமைதியே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அமைதி கிடைக்க மாட்டேங்குதுன்னா, சிம்பிள், பகவான் சொல்கிறபடி எந்த நாடும் நடக்க ரெடியாக இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு நடக்கணும்னு பார்க்குறான். அப்போ அமைதி வராது. இவங்க என்ன தான் உட்காந்து பேசினாலும் ஓகே 2 பேரும் அமைதியாக போயிடலாம் அப்படின்னு பேசுவாங்க, மறுபடியும் அடிச்சுக்குவாங்க, அமைதி வராது. பகவான் உள்ள கூட்டு வந்தால் மட்டும்தான் அமைதி வரும். அவரை கூட்டிகிட்டு வராமல் நாட்டுக்கு நாடு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கு குடும்பம் அமைதி வராது. ஒரே குடும்பத்தில் இருக்க நபருக்குள்ளே அமைதி வராது. நமக்குள்ளேயும் அமைதி வராது. அந்த பகவான் உள்ள கூட்டு வந்தால் தான் எல்லாமே நடக்கும். அவரை கூட்டு வராமல் அமைதி வேணுமான்னு வராது. இந்தியாவில் ஒரு சில பேர் பேசுவாங்க ராமராஜ்யம்பாங்க. ராமராஜ்யம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமராஜ்யம்னா ராமச்சந்திரர் இந்த உலகத்தை ஆளும்போது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது ராமாயணம் படிச்சிங்கன்னா வரும். 36,000 வருஷம் ராமர் ஆட்சி பண்ணார். 36,000 வருஷம். அந்த 36,000 வருஷம் உலகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, படித்தால் ஆச்சரியமாக இருக்கும். விவசாயம் பண்ண தேவையில்லை, பூமி தானாக அரிசி பருப்பு எல்லாமே கொடுக்கும். நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குங்க. இன்றைக்கி உட்காந்து விவசாயம் பண்ணாலும் ஒன்றும் வர மாட்டேங்குது, தானாக வரும். ரொம்ப ஆச்சரியம். அகால மரணம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படின்னா சின்ன வயசில் இறக்கிறதோ, ஒரு வியாதி இறக்கிறதோ, அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. பெண்களுக்கு பிரசவ வலி கிடையாதாம்மா. ஆச்சரியம் பாருங்க, பெண்களுக்கு பிரசவ வலின்னு ஒன்று கிடையாதுங்கிறான். இன்னும் ஆச்சரியம், அயோத்தியாவில் எந்த வீட்டுக்கும் பூட்டு கிடையாதுங்கிறான். இன்னும் பூட்டு கிடையாது. நாமெல்லாம் பூட்டு போட்டாலும் உடச்சிட்டு உள்ளே போயிடுவான். பூட்டே கிடையாதான். ஏன்னா திருடன் கிடையாது. ஒன்று ஆச்சரியம், அயோத்தியாவில் தானம் பண்ணுறதுக்கு தானம் யாருமே பண்ண மாட்டாங்களாம். அது என்னங்க இப்படி இருக்குது, ஏன் தானம் பண்ண மாட்டாங்க? தானம் வாங்க ஆள் கிடையாதான். நினச்சி பாருங்க, தானம் வாங்க ஆள் இருந்தால் தான் தானம் பண்ண முடியும், ஆளே இல்லையே. ஸோ ராமராஜ்யம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் சில பேர் ராமராஜ்யம் வேணும்பாங்க, ஆனால் ராமர் வேண்டாங்கிறான். இது எப்படி கிடைக்கும்? ராமராஜ்யம் வேணும்னா ராமர் வந்தாகணும். ராமர் வராமல் ராமராஜ்யம் கிடைக்காது. அது மாதிரி அமைதி வேணும்னா கிருஷ்ணா வந்தாகணும். கிருஷ்ணா வராமல் நான் என்ன பிளான் போட்டாலும் ஃபெயில் ஆகிடும் கடைசியில். இன்னும் லைக் இப்போ +2 எக்ஸாமெல்லாம் எழுதுகிறாங்க, முடிஞ்சிடும். பொதுவாக நிறைய பேர் என்னை கேள்வி கேட்பாங்க, என்ன படித்தா நல்லது. நாங்களும் சொல்லுவோம், ஆனால் எதுனாலும் இது படிச்சுங்க கடைசியில். இது படிக்கலைன்னா அவன் என்ன படித்தாலும் க்ளோஸ் அப்படின்றேன். நிறைய பேருக்கு அந்த பதில் பிடிக்காது, ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் படிங்க, இதை படிச்சுங்க தயவு செய்து. இந்த பகவத்கீதை படிக்காமல் நீங்கள் எங்கே போய் படித்தாலும் உன் சாப்டர் க்ளோஸ். உண்மையை சொல்கிறேன், இதுதான் உண்மை.
ஆனால் இல்லைங்க எது படித்தா பணம் சம்பாதிக்க முடியும் இப்படி தான் கேட்பாங்க. பணம் சம்பாதிக்க விதியில் இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது படித்தா பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. விதின்னு ஒன்று இருக்குது. சம்டைம்ஸ் சில பேர் விதி இருக்கும், நல்ல பணம் சம்பாதிப்பாங்க, அனுபவிக்க முடியாது. நான் பார்த்துருக்கேன். நூற்றுக்கணக்கான கோடி இருக்கும், அனுபவிக்கவே முடியாது. சும்மா 000 அப்படி பார்த்துக்க வேண்டிதான். பேங்க் பாஸ்புக்கை பார்த்து நல்லா இருக்குது, அவ்வளோதான். அனுபவிக்க முடியாது. அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார் பகவத்கீதாவில், அமைதி வேணும்னா அவரை கூட்டிகிட்டு வந்து ஆகணும். அவர் கூட்டிகிட்டு வராமல் அமைதி வருமா? வராது. அது இம்பாசிபிள். இன்றைக்கும் உலகத்தில் அப்படி தான் பேசிக்கிறாங்க. என்ன, இது படி நல்லாயிருக்கும், இந்த வியாபாரம் பண்ணு நல்லாயிருக்கும், அதை பண்ணு நல்லாயிருக்கும். ஆனால் ஒருத்தர் கூட பகவத்கீதா படின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணா வாழ்க்கையில் கூட்டிகிட்டு வா சொல்ல மாட்டான். அந்த கிருஷ்ணா உள்ளே வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ யார் அந்த கிருஷ்ணரை அழைக்கிறாங்களோ அவன் தான் பெஸ்ட். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். அந்த ஞானி, அந்த பக்தன் தான் பெஸ்ட்டுங்கிறார். ஏன்னா அவன் கிருஷ்ணரை அழைக்கிறாங்க. இன்னும் மகாபாரத்தில் கிருஷ்ணர் கௌரவர்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு போவார். துரியோதன் முதல்ல கிருஷ்ணரை இன்வைட் பண்ணுறான். எங்கள் வீட்டுக்கு வாங்க கிருஷ்ணா, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, நிறையா இருக்குது. ஒருத்தரும் கூப்பிட்றாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. விதுரன் எப்படி சொல்லுவார், கிருஷ்ணா உங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவார். வித்தியாசமாக இருக்கும். விதுரன் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவார். அப்படின்னா என் வீடுங்கிறது அவர் கிடையாது. நம்ம பொதுவாக பேசும்போது என் வீடும்போம். விதுரன் மட்டும் என்ன சொன்னால், கிருஷ்ணா உங்கள் வீட்டுக்கு வாங்கும்பார். அப்படின்னா தன் வீடு கூட, கிருஷ்ணா அது உங்கள் வீடு, என் வீடு கிடையாது. கிருஷ்ணா கடைசி விதுரன் வீட்டுக்கு தான் போவார். துரியோதன் நிறையா பலகாரமாக நிறையா செஞ்சுருப்பார், அத்தனை போக மாட்டார். விதுரன் வீட்டுக்கு போய் பழத்தோல் சாப்பிடுவார். அது நடந்தது. ஸோ விதுரன் எப்படி இருக்கா பாருங்க, என்னடுதுன்னு அவர் இல்லை. கிருஷ்ணா அது உங்கள் வீடு, உங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறபடி அந்த டிவோட்டி தான் தி பெஸ்ட். ஏன்னா தன்னதுன்னு எதுவும் நினைக்க மாட்டார். எல்லாமே கிருஷ்ணர் தான், எல்லாமே உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நான் செய்வேன். அர்ஜுனர் சொல்கிற மாதிரி கரிஷே வச்சனம் தவா. விதுரர் அப்படி தான் இருக்கார். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்வார். ஸோ கிருஷ்ணா இந்த துரியோதன் கூப்பிட்றாங்க, எல்லாரும் கூப்பிட்றாங்க போல, விதுரன் வீட்டுக்கு தான் போவார். அந்த பழத்தோல் அவன் ஒய்ஃப் அந்த தோல் தான் கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடுவார். ரொம்ப ருச்சியாக இருக்கும் பார். இல்லை ரொம்ப நல்லா இருந்தது நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கிருஷ்ணா பகவான் ஃபீலிங் இருக்கிற ஒரு நபர். அப்படியேதான் ஜடமெல்லாம் கிடையாது. சில பேர் பேசுவாங்க கடவுள் கண்ணு இருக்கா இப்படியெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் தப்பு. நம்மளை காட்டிலும் அவருக்கு எமோஷன்ஸ் ஜாஸ்தி. எமோஷன்ஸ்னால் உணர்ச்சி. பகவானுக்கு உணர்ச்சியில் இருக்குது, இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நம்மளை காட்டில் எமோஷன்ஸ் ஜாஸ்தி. ஆனால் அவரோட எமோஷன்ஸ் எல்லாம் சுத்தமானது. நம்மளுதால நிறையா கலப்படம் இருக்கும், நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் கலப்படமாக இருக்கும் எல்லாமே. ஆனால் பகவானோட எமோஷன்ஸ் பியூராக இருக்கும், சும்மாலாம் கிடையாது, ரொம்ப பியூராக இருக்கும். அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே புரியும், நோ டவுட். இந்த உலகத்தில் முன்னாடி சொன்ன யாருமே ரிஜெக்ட் பண்ண மாட்டார். ஆனால் யார் ஒருத்தர் கிருஷ்ணர் நினச்சிட்டு இருக்காங்களோ அவர் சொல்கிறபடி நடந்துக்கணும், பகவத்கீதா படிக்கணும், பாகவதம் படிக்கணும், இந்த எண்ணத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்குது. இது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். கௌந்தேயா பிரதி ஜானேஹி நமே பக்தா பிரணஷதி. என் பக்தன் கழிவில் உலகத்துக்கே சொல்லுங்கிறார். கிருஷ்ணர் சொல்ல டிக்ளேர் பண்ணுறார். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அஃப்கோர்ஸ் ரொம்ப கஷ்டத்துலேயும் கோயிலுக்கு போகிறாங்க, அதுவும் பெருமாளை பார்க்க போகிறாங்க, கிருஷ்ணரோ ராமரோ, தட்ஸ் குட். அந்த ராமரை பார்க்குறதே நல்லது, கிருஷ்ணர் பார்க்குறதே நல்லது. ஈவன் பார்க்குறது, அவங்க கேட்குறாங்களோ ரெண்டாவது, பார்க்குறதே நல்லது. கேட்டால் தி பெஸ்ட். ஸோ அந்த பகவான் கிருஷ்ணர் அவர் வாயால் பேசுனது அந்த பகவத்கீதா. நாமெல்லாம் என்ன செய்யணும்னு கிருஷ்ணா அவராக பர்சனலாக சொல்கிறார். கிருஷ்ணா பர்சனலாக சொல்கிறார், இதை செய்யுங்கிறார். அப்போ நம்ம படிக்கணும். படிக்கல நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரியாது. இந்த பகவத்கீதை படிக்கலைன்னா இது உண்மை.
அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு அவங்களுக்கே தெரியாது. கண்டிப்பாக அவங்க தப்பான காரியங்கள் தான் பண்ணிட்டு போவாங்க. கண்டிப்பாக தப்பான காரியங்கள். கிருஷ்ணரே சொல்கிறார், இந்த பகவத்கீதை படிக்கலைன்னா 3 கெட்ட விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் கிருஷ்ணர் சொல்கிறார். 3 விஷயங்கள் சொல்கிறார். முதல் விஷயம் என்னென்னா, அவங்களோட கடமை அவங்க ஒழுங்காக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், பண்ண மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் அவங்க கடமையை அவங்க ஒழுங்காக பண்ணாதனால என்ன ஆகும்னா கண்டிப்பாக துக்கம் வரும், சந்தோஷம் கிடைக்காதுங்கிறார் கிருஷ்ணா. அது 2வதுங்கிறார். ஸோ அவங்க கடமையும் செய்யலை, அதனால் துக்கமும் வரும். 3வது மரணம் மோசமாக இருக்குங்கிறார். அதுவும் சொல்கிறார். 3 விஷயங்கள் நடக்குங்கிறார். அப்போது நம்ம எல்லாருக்கும் கடமை இருக்குது. அந்த கடமை எப்படி செய்யணுங்கிறது பகவத்கீதை படித்து ஆகணும். யார் படிக்கலையோ இது உண்மை, கண்டிப்பாக அவங்க தப்பு செஞ்சே தீருவாங்க. ஜஸ்ட் லைக் எனக்கு கணக்கே தெரியாதுன்னு வைங்க, எனக்கு கணக்கே தெரியாது, நான் பிஸ்னஸ் பண்ணனா கண்டிப்பாக நான் ஏமாறுவேன். எனக்கு கணக்கே தெரியாது, அப்போ நான் பிஸ்னஸ் பண்ணால் ஏமாறுவேன், நோ டவுட், ஏமாந்தே தீருவேன். அது மாதிரி பகவத்கீதை படிக்கலைன்னா நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாமே இழந்துருவோம். இட்ஸ் நாட் டவுட். இல்லைன்னா சிவபெருமான் பகவத்கீதா படித்தே ஆகணும்னு சொல்லி பத்ம புராணத்தில் அவ்வளோ பேசுகிறார். பத்ம புராணத்தில் நிறைய பேசுகிறார் சிவன். பகவத்கீதை படித்தே ஆகணும். ஏன்னா சாக்ஷாத் அந்த பத்மநாபா, அந்த பத்மநாபன், அந்த கிருஷ்ணா அவர் பேசுகிறார், இது படித்தே ஆகணும் அப்படின்னு சிவன் சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு வரும் பொழுது கிருஷ்ணர் யார் பெஸ்ட்டுன்னு சொல்கிறான்னா பக்தன் தான் பெஸ்ட்டுங்கிறாரு. அதனால தான் பகவத்கீதையில் கடைசியில் கிருஷ்ணா மன்மனா பவ மத் பக்தா, கிருஷ்ணர் சொல்கிறார் என் பக்தன் ஆகுங்கிறார். நம்ம வாழ்க்கையில் எது வேணாலும் ஆகலாம், லைக் டாக்டர், இன்ஜினியர், பிஸ்னஸ்மேன், ஆனால் பக்தன் ஆகணும். மற்றது ஆகலினாலும் தப்பு இல்லை. நான் பெரிய பணக்காரன் இல்லை, தப்பு ஒன்றும் இல்லை. எங்களோட பணம் இல்லை, அழகு இல்லை, அறிவு இல்லை, தப்பு இல்லை. ஆனால் பக்தன் ஆகலைன்னா தப்பு தான். பக்தன் ஆயாகணும். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் மத் பக்தா அப்படிங்கிறார், என் பக்தன் ஆகிடுங்கிறார். ஸோ அது ஹரே கிருஷ்ணா சொல்லணும். பகவத்கீதை படிக்கும்போது அவரோட பக்தனாவாங்க. அவங்களுக்கு தான் பாதுகாப்பு, வேறு யாருக்கும் கிடையாது. அண்ட் அவங்க தான் பெஸ்ட் யாருன்னா அவங்க தான். ஏன்னா கிருஷ்ணர் சொல்லிட்டார், அவரோட வார்த்தைகள். வேறு யாரும் பெஸ்ட்டு கிடையாது. இந்த உலகம் பல பேரை பாராட்டும், இவங்க தான் பெஸ்ட்டு எதுவும் சொல்ல ஒரு நோபல் பரிசு கொடுப்பாங்க, இல்லை ஏதோ பரிசெல்லாம் கொடுப்பாங்க. பட் தி பெஸ்ட்டு கிருஷ்ணர் யார் சொல்கிறான்னு பக்தனை தான் சொல்கிறார். நாம் அதாகணும். ஸோ அதோடு இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஏதாவது கேள்விகள், ஏதாவது கேள்வி இருக்குங்களா? பக்தன் ஆகணும்னு சொல்கிறாருன்னு சொன்னீங்களே குருஜி கிருஷ்ணன். இப்போ நம்ம இந்த ஜென்மத்திலேயே ஆக முடியுமா குருஜி? சில பிரபுபாத் சொல்கிறார், ஒரு செகண்டில் ஆகலாங்கிறார். ஒரு செகண்ட்லேயே ஆகலாம், 1 கோடி ஜென்மமானாலும் ஆகாமல் இருக்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. பிரபுபாத் சொல்கிறாரு, எஸ், நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளோட முயற்சியில் தான் இருக்குது. ஆமாம். பட் கலியுகத்தில் ரொம்ப ஈஸி. சாண்டிங் பண்ணாலே ஆயிடுவான். ஜஸ்ட் சாண்ட் பண்ணாலே ஆகுவான். இது உண்மை. சாண்ட் பண்ணணும், சேம் டைம் பகவத்கீதா பாகவதம் படிக்கணும். 2மே பண்ணணும். இதுவும் பண்ணணும், அதுவும் பண்ணது பெஸ்ட். ஆமாம். அது செஞ்சோன்னே ஆயிடுவாங்களா? எஸ், ஆக்சுவலி செய்கிறாங்கனாலே அவங்க பக்தர்கள் தான். பட் பியூர் டிவோட்டி ஆகுறது பெஸ்ட். அது படிச்சிங்கன்னா வரும். பியூர் டிவோட்டின்னா மெட்டீரியல் டிசைரே இருக்காது, ஜட ரீதியான ஆசைகளே இல்லாமல் இருப்பாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆகலாம் டெஃபினெட்லி. ஸோ வேறு ஏதாவது கேள்வி, வேறு கொஸ்டின்ஸ் எதாவது இருக்கா? பூரண அப்சல்யூட்னா கேள்வி என்ன? இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அவங்க எதுக்குமே அவங்க டிஸ்டர்பே ஆக மாட்டாங்க,
டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்களாம். நிறையா சொல்கிறார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவரை டிஸ்டர்பே பண்ண முடியாதான். இப்போ நாம் லைஃப்பில் டிஸ்டர்ப் ஆகிறோன்னு வைங்க, அப்படின்னா எனக்கு ஒன்றும் பூர்ண ஞானம் கிடைக்கல. கிடைச்சா நான் டிஸ்டர்பே ஆக மாட்டேனா. இது கிருஷ்ணர் சொல்கிறார் 12வது அத்தியாயத்தில் வரும். டிஸ்டர்பே ஆக மாட்டான். அவங்களும் யாரும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று புலம்பவே மாட்டாங்க. ஏன்னா டிஸ்டர்ப் ஆனால் தானே புலம்புறது. டிஸ்டர்பே ஆகலையே. அப்போ நான் டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்னாலே எனக்கு பல விஷயங்கள் புரியலின்னு அர்த்தம். எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் சம்டைம்ஸ் புரிஞ்சுதான் நானும் நினச்சிக்குவேன், எனக்கெல்லாம் புரியல. ஸோ இது வந்து கிருஷ்ணா 12வது அத்தியாயத்தில் கடைசி 6 ஸ்லோகத்தில் பேசுகிறார். இந்த பூர ஞானம் இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் பேசுகிறார். அதில் இது ஒன்று வரும். அவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க, டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறார். எல்லாத்துலையும் ஈக்குவலாக இருப்பாங்க அப்படின்னு பல விஷயங்கள் பேசுகிறார். 12th சாப்டரில் வருது. எதுவே இருக்கலாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் பல விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகும். சம்டைம்ஸ் என்ன யாராவது மதிக்கலைன்னு வைங்க, நம்மளை பாரு என்னை மதிக்கவே இல்லை, ஏன்னா பத்திரிக்கையில் என் பேர் 4வதாக போட்டாங்க, ஏன்னா 4வதாக போட்டாங்களே அதுக்கு ஒரு கவலை. ஸோ இப்போ டிஸ்டர்ப் ஆகிறேன்னு ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். டிஸ்டர்ப் ஆக மாட்டான். ஃபுல் நாலேஜ் இருக்குது. இது சிம்பிள் ஒரு உதாரணம், பலதோட உதாரணம் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம காய்ச்சல் வரும் பொழுது யாராவது உட்காந்து சீத்து பூத்துன்னு அழுகிறாங்களா? காய்ச்சல் வந்துருச்சே, என்னால் சப்பாத்தி பூரி சாப்பிட முடியலையே அப்படின்னு யார் அழுகிறாங்க? ஒரு நாள் அது போயிடுங்கிற அறிவு நமக்கு இருக்குது. அதனால் டிஸ்டர்ப் ஆகலை. காய்ச்சல் வந்தால் ஓகே, ஏதோ ஒரு நேரம் சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு சரியாயிடும். அந்த அறிவு இருக்குனால நான் டிஸ்டர்ப் ஆகலை. காய்ச்சல் வந்தாலும் டிஸ்டர்ப் ஆகலை, இல்லை, ஏன்னா அறிவு இருக்குது. அந்த அறிவு இருக்குன்னா டிஸ்டர்ப் ஆகலை. அது மாதிரி இந்த பகவத்கீதா அறிவு இருக்கும் பொழுது டிஸ்டர்பே ஆக மாட்டோம், ஆகவே மாட்டோம். அதனால எக்ஸாம்பிள் பிரஹ்லாத் மகாராஜ், மேபி அது 10 days கழிச்சு அது பேசுவோம். பிரஹ்லாத் மகாராஜ் எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகலை. ஆனால் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் அவர் டிஸ்டர்ப் ஆகலை. இதுதான் ஆச்சரியம். நிறைய பேர் கொடுக்குறாங்க, ஆனால் அவர் டிஸ்டர்ப் ஆகலை. அறிவு இருக்கு அவருக்கு. ஆனால் அந்த அறிவு பகவத்கீதா படித்தா தான் கிடைக்கும். நம்ம ஸ்கூல் காலேஜில் அந்த அறிவு கிடைக்காது. ஸோ அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பூர்ண ஞானம், அப்சல்யூட் ட்ரூத், அது வந்து ஹரிநாமா சொல்லி ஆகணும். இது இந்த பக்தி, இது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கிடைக்கும், இல்லை அது கிடைக்காது. ஆனால் கிருஷ்ணா நமக்கு அதுதான் கொடுக்க பார்க்குறார். அந்த 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 ஞானா கொடுக்க பார்க்குறார். ஸோ வேறு ஏதாவது கொஷன்ஸ் இருக்கா? என்ன கைடன்ஸ்? என்ன? வெல், சாஸ்திரம் படித்து பாருங்கள். சாஸ்திரம் படித்தா யாருக்கு பண்ணணும்னு தெரியும். வெரி சிம்பிள். கிருஷ்ணர் சொல்கிறபடி யார் நடந்துக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் காப்பாற்றுவாங்க உங்களை. ஒன்றும் நீங்கள் அது மாதிரி நடந்தால் தான் நீங்கள் சேஃப். நீங்கள் இது படிக்க மாட்டீங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. த சிம்பிள். ஆக்சுவலி நான் பகவத்கீதை படிக்கலைன்னா என்னை யாரும் காப்பாற்றவே முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். மற்றவங்க ஒரு மாதிரி பேசுகிறான்னா புத்தியில் அவங்க பேசுகிறாங்க. இது நீங்கள் படிக்காமல் எனக்கு நல்லது நடக்கும்னா இது எப்படி நடக்கும்? இம்பாசிபிள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், என்னை காப்பாற்றிக்க தெரியலனா நான் நாட்டை எப்படி காப்பாற்றுவேன்? தட்ஸ் இம்பாசிபிள். முதல்ல என்ன நான் காப்பாற்றிக்க முடியுதான்னு பார்க்கணும். அது பகவத்கீதா படிக்கணும், கடைபிடிக்கணும். வேறு எதாவது கேட்டால் சமூகம்.
வெல், சாண்டிங் பண்ணுறீங்க, தட்ஸ் குட். பாகவதம் படிக்கிறீங்க, தட்ஸ் குட். அதில் இருக்கிற மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன்னான்னு ஒன்று இருக்கு இல்லையா? நான் அப்ளையும் பண்ணணும். பட் இட்ஸ் ட்ரூ, சாண்டிங் பண்ணணும், சேம் டைம் ஆச்சாரியா சொன்னபடி அதை அப்ளையும் பண்ணி ஆகணும். நான் அப்ளை பண்ணலைன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு வியாதி இருக்குது, சரியான டாக்டர்கிட்ட போயிட்டேன், சரியான மருந்தும் வாங்கிட்டேன், ஆனால் சாப்பிடணுமே. அங்கே நான் கோட்டை விட்டுன்னு வைங்க, அப்போ என்ன வியாதி போகாது. ஸோ நிறைய பேர் பகவத்கீதை படிக்கிறாங்க, ஹரே கிருஷ்ணாவும் சொல்கிறாங்க. சேம் டைம் இன்னும் சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அந்த ரிசல்ட் உடனே பார்க்க முடியாது. ஒரு உதாரணம், கிருஷ்ணா பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்திலே எடுத்துன்னு சொல்கிறார், தாம் திதிக்ஷஸ்வ பாரதா அப்படின்பார். உனக்கு கிருஷ்ணர் சார் உனக்கு சில கஷ்டங்கள் வரும், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படிங்கிறார். அந்த வார்த்தை கிருஷ்ணர் யூஸ் பண்ணுறார். அப்போ நானும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பொறுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் பகவத்கீதை படிக்கலாம், எனக்கே அது நடக்குது, இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அர்ஜுனுக்கே பிரச்சனை வந்தது. இன்னும் அர்ஜுனர் அவங்க மகன் செத்து போயிட்டார், திரௌபதி 5 பசங்க செத்து போயிட்டாங்க, இவங்கெல்லாம் கிருஷ்ணர் நினச்சிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ நானும் என்னோடய லைஃப்பில் மேபி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பொறுத்து போகிறது தான் சொல்யூஷனாகவே இருக்கும். ஆனால் பொதுவாக நமக்கெல்லாம் எப்படின்னா, நாம் நினைக்கிற மாதிரி சொல்யூஷன் வேணும்னு எதிர்பார்ப்போம். அது ஒரு வியாதி. நம்ம எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி சொல்யூஷன் வந்தால் தான் நம்புவேன். அப்படி வரணும்னு அவசியம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் திதிக்ஷவா, பாகவத்தில் வரும், சாதுவோட குணத்தில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குணம் திதிக்ஷவா, டாலரன்ஸ், பொறுத்து தான் போயாகணும். ஸோ இது நானும் படிக்கணும். சம்டைம்ஸ் எனக்கு கஷ்டமாக இருந்தால் பொறுத்து தான் ஆகணும். நான் பர்ஸ்ட் ஆகக்கூடாது, எமோஷ்னல் அவுட் பர்ஸ்டெல்லாம் ஆகக்கூடாது. ஓகே, லெட் மீ டாலரேட். ஒரு எக்ஸாம்பிள், இது மாதிரி நிறையா இருக்குது, ஸோ மேனி இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்குமானா பட் அகெயின் கம் பேக் சாண்டிங்கில் தான் இருக்கும். சாண்டிங் அஃபென்ஸோடு பண்ணும்பொழுது நம்ம நினைக்கிறது நடக்காது. பர்ஃபெக்டாக சாண்ட் பண்ணும். அண்ட் டிவோட்டி அசோசியேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் இருக்கா? நான் தனியாக உட்காந்து படிச்சுக்குவேன், நானே சாண்ட் பண்ணுவேன் அப்படின்னா மேலே வர முடியாது. டிவோட்டி அசோசியேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. தென் நீங்கள் சொல்கிறபடி இந்த அப்சல்யூட் ட்ரூத் கிடைக்கும். இதுதான் வேறு வழி இல்லை. Hope I answered your question. Hare Krishna, Hare Krishna. ஸோ வேறு ஏதாவது கேள்வி? பிரபுஜீஸ் வேறு கொஷின்ஸ் ஏதாவது? ஓகே, கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஷில் பிரபுபாத் கி ஜாய். சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. Hare Krishna. Hare Krishna.